பிரைஸ் தி லார்ட். உணவு அப்படிங்கிற ஒரு சீரியலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உணவுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. நம்ம வாழ்க்கைக்கு உணவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஏன்னா அது ஒரு எரிசக்தி. உணவை நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடலைன்னா பசி வந்துடும். பசி வந்தால் 10 மறந்து போயிடும். ஆக உணவு சாப்பிடுகிறது குறித்து வேதம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. தேவன் ஏன் உணவு கொடுத்தார், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடுவது. இப்போ நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு கீழே உட்கார வச்சு ஒரு இலை போட்டு அதில் உணவுகளை பரிமாறினாங்க, நம்ம சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து சாப்பிடுகிற காரியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. பஃபே கவுண்டர் இருக்குது, லைனாக அந்த நிறுத்தியிருக்காங்க. அதில் அழகாக நம்ம தட்டை எடுத்துகிட்டு நம்ம போகும் பொழுது கரெக்டாக அவங்க டக்கு 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 டக்குன்னு வச்சு அனுப்பிச்சுட்றாங்க. கடைசி ஐஸ்கிரீம் வரைக்கும் அதில் லைனாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையானதை பரிமாறுறதுக்கு ஒரு சில இதில் ஆள் இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளே நமக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம். அது தற்பரிமாற்றம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஆக நம்ம என்ன செய்கிறோம், நின்று கொண்டு சாப்பிடுகிறோம். நின்று கொண்டு சாப்பிடுகிறதுனால நம்மளுடைய உடல்கள் சில மாற்றங்களை சந்திக்கின்றன. ஒரு நாள் நம்ம நின்று சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம சொந்த பந்தம் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, தட்டை வாங்கிட்டு நம்ம அவங்களோட நின்று பேசிட்டு சாப்பிட்றோம், அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய ஹோட்டலில் இட வசதி இல்லாததுனால செல்ஃப் சர்வீஸ் இருக்குது. நின்று ஒரு சின்ன ரவுண்டாக டேபிள் வச்சுருப்பாங்க, அதில் வச்சு நின்று சாப்பிட்றாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்டு இருக்கிறத நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இதனால் என்ன ஆகுது, ஒன்று நம்ம உடல் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் கீழே இப்படி காலை வச்சு இப்படி நம்ம உட்காரோம். அதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். இந்த முதுகு தண்டுவடம் நம்ம நிற்கும் பொழுது அப்படி நிமிர்ந்து கரெக்டாக நிற்குது, உட்காருமா ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகிறப்ப அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சு நமக்கு மனதுக்கு ஒரு சுகம், உடலுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது. இரண்டாவது, இந்த நரம்புகள் எல்லாம் இப்படி நம்ம காலை சேர்த்து போட்டு உட்காரப்ப அந்த அதிக ரத்த ஓட்டம் காலுக்கு கொஞ்சம் போகிறது குறையிறதுனால நம்ம சாப்பிடுகிற அந்த உடலுக்கு நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது அந்த உணவை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம உணவு கீழே உட்காந்து சாப்பிட்றப்ப நம்ம கீழே குனிஞ்சு வாயில் போட்டுட்டு மென்னுட்டு மறுபடியும் இப்படி போகிறோம். இதனால இந்த வயிறை குமிஞ்சு குமிஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது உள்ளுக்குள் இருக்கிற செரிமான சுரப்பிகள் அழுத்தத்தில் சுரக்கின்றன. இது ஒரு அக்குப்பஞ்சர் மாதிரி சுரக்கின்றன என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் நின்று கொண்டு எப்படி தண்ணி குடிக்க கூடாதோ அதே போலவே நின்று கொண்டு சாப்பிடவும் கூடாது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தண்ணியை கடகடன்னு இப்படி குடிக்கிறப்ப அது நேராக இறப்பைக்குள்ள போய் அப்படியே நமக்கு உள்ள போகுது. ஜீரணத்துக்கு ஆக்சிஜன் அதிகமா இருக்கு, ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு. அதனால ஜீரணமாவதில், செரிமானத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அது துவங்கி கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு முறை உண்டு. அந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தான். ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் பொழுது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கும்படி கொடுத்திருந்தாலும் அதை முறையாக அனுபவிக்கும்படிக்கே தேவன் விரும்புகிறார். ஆக நம்ம மேல அக்கறை உள்ள தேவன் அவர். ஆக நம்ம சாப்பிடுறதிலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு நடைகளையும், நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் தேவன் ரசிக்கிறார். நாம் நல்லா உடுத்துதல்களை தேவன் ரசிக்கிறார். காரணம், நம்ம அவருடைய பிள்ளைகள். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அறிவு சார்ந்து எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமை நம்ம மாற்றி 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 நாம் அநேக நேரங்கள் நம்முடைய தன்மையை, தெய்வீக தன்மையை இழக்கிறோம். நம்முடைய வாழ்விலே ஆரோக்கியத்தை நாம் இழக்கிறோம். அடுத்தது, நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ தான் அது என்ன ஆகுது, நம்மளுடைய நம்ம கண்ணில் பார்க்குறோம், அடுத்து வாய்க்கு கொண்டு போகிறோம், நல்லா மென்று அந்த உணவு கூலாக மாறுறதுக்கு பிறகு நம்ம உள்ளே கொண்டு போகும் பொழுது சீக்கிரமாக ஜீரணமாகுது, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, மலச்சிக்கல், வாய்ச்சிக்கல், செரிமான கோளாறுகள் வருவதில்லை. இன்னைக்கு ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா
இந்த பஃபே சிஸ்டம் இருக்கிற நிறைய இன்னைக்கு ஹோட்டல், செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டல்லாம் நிறைய இருக்கு. அங்க போனீங்கன்னா, அவங்க போறோம் ஏதோ பசிக்கு சாப்பிடுறோம். அந்த டைம் ஆயிடுச்சு. இந்த டைமுக்குள்ள சாப்பிடலன்னா சாப்பாடு தீர்ந்து போயிரும். அடுத்தது நான் ஒரு மீட்டிங் போகணும். அப்படிங்கிற ஓடுறதுனால நின்று கொண்டு சாப்பிடுகிறார்கள். முதல் காரியம். நின்று கொண்டு சாப்பிடுறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள் அதிகமா டக்குன்னு உள்ள போயி, அது பாதி அரைக்கப்பட்டு, பாதி அரைக்கப்படாத நிலையில குடலுக்குள்ள டிராவல் ஆகுறதுனால, 1 செரிமான பிரச்சனைகள் வருது. 2 நம்ம வயிறு உட்கார்ந்து சாப்பிடுறப்ப அழுத்தப்படுது. நின்றுட்டு சாப்பிடுறப்ப தளர்ந்து இருக்கிறனால நிறைய உணவுகள் நம்ம உடல் எடுத்துக்கொள்ளும். ஆகவே உடல் குண்டாகும்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, ரத்த ஓட்டங்கள் உட்கார்ந்துட்டு சாப்பிட்றப்ப ரிலாக்ஸா இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நின்று கொண்டு சாப்பிடுவதில நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்சம் திருப்தி குறையா இருக்குது. அடுத்தது ஹோட்டல்ல சாப்பிடுறது பாருங்க. நிறையா ஃபோன் நோண்டிட்டு அல்லது நியாயம் பேசிட்டு சாப்பிடுறதுனால அந்த உணவின் சுவையவே கிரகித்துக் கொள்ள முடிவது இல்லை. ஆனாலும் பாருங்க, வேதாகமத்துல இது 2மே இருக்கு. யாத்திராகமத்தின் புத்தகத்துக்கு போனீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது நீங்க அந்த ஆட்டு இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் கீரைகளையும் செருப்பு போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு சாப்பிடு அப்படிங்கிறார். ஏன்? கோலை கையில் பிடிச்சிட்டு சாப்பிடு. ஏன்? அடுத்து நீ ஒரு பிரயாணப்பட போற. ஆகவே நீ உட்கார்ந்து சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு தூங்கி எந்திரிக்கிற அளவுக்கு இல்லை உனக்கு நேரம். ஆகவே ஒரு வேலையா நீங்க போறீங்க, அந்த இடத்துல பசி வந்துருச்சு, அல்லது சாப்பாடு டைம் தாண்டுது, அடுத்து ஒரு மீட்டிங்கு போறீங்க. நீங்க அப்படி ஒரு நாள் சாப்பிட்றதுனால தவறு இல்லை. ஆனா உட்காந்து சாப்பிட்றது நல்லது. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை தேவன் பங்கிடுகிறார். பங்கிடுவதற்கு முன்பாக சீஷர்கள்லாம் வந்து ஐயோ இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் இந்த வனாந்தரத்துல, 200 காசுக்கு ஊருக்குள்ள போய் நான் வாங்கிட்டு வந்தா கூட பத்தாதே அப்படின்லாம் அவங்கலாம் சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றார், நீங்களே சாப்பாடு கொடுப்பீங்க, எல்லாரையும் 50 பேரா உட்கார வைங்கிறார். ஸோ தேவன் ஒழுக்கத்தின் தேவன். சிஸ்டமேட்டிக்கா உட்கார வச்சு அவங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியா புசித்து மீதம் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆக சாப்பாடு அப்படிங்கிறது எத்தனையோ பேர் பூர்த்தியா கிடைக்காம பசியோடும் பட்னியோடும் தூங்க போறாங்க. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சாப்பாடும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. ஆகவே அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அதுக்காக கண்ணில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி சாப்பிட சொல்ல, இதை கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. அதுக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இன்னும் உண்மையாக தேவனுக்குள் நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுவேன், அவருக்கு நன்றியாக வாழுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் தந்த தேசத்திற்காக, தேவன் தந்த உணவுக்காக, தேவன் கொடுத்த மனைவிக்காக, தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக, தேவன் கொடுத்த பெற்றோருக்காக, தேவன் கொடுத்த வேலைக்காக, தேவன் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நன்றி செலுத்த கடவோம் என்று சொல்லி உபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆக சாப்பாடு என்பது நன்றி உணர்வு. சாப்பாடு என்பது தேவனுடைய இரக்கம். சாப்பாடு என்பது நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை கனப்படுத்துகிற கனமாய் இருக்கிறது. ஏதோ நம்ம வேலைக்கு போனோம், கடையில் அரிசி வாங்கணும், ஏதோ காய்கறி வாங்கணும், ஏதோ சாப்பிட்டோன்னு இருக்காம ஒரு நன்றி உணர்வோடு சாப்பிடுங்க. வீணாக்காம சாப்பிடுங்க. ஏன்னா நாம வீணாக்கி தூக்கி போடுற ஒரு சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள்னு சொல்லி அநேக பொருளாதார நிபுணர்கள், புள்ளியியல் நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க. நிறைய இடங்களிலே வீணாக்கப்படுகிற அந்த உணவுகள் அநேக திரளான மக்களுக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லுகிற கட்டுரைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆகவே உங்களுக்கு கொடுத்த உணவுக்கு உண்மையா இருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க, அவசர அவசரமா சாப்பிடாதீங்க, உட்காந்து சாப்பிடுங்க. இன்னொன்று, குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுடைய கடந்த காலங்களிலே கர்த்தர் நடத்தினதை பேசுங்க. பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க, அடுத்து நம்ம எப்படியா மாறப்போகிறோம், அடுத்து கர்த்தர் நம்ம எப்படி நடத்த போகிறார், அடுத்து நம்ம வேதத்திலேருந்து என்ன கற்றுக்கணும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லா நேரமும் டிவி போட்டே பார்க்காதீங்க, எல்லா நேரமும் செல்ல நோண்டியே பார்க்காதீங்க. குடும்பமாக உட்காந்து பேசி மனம் விட்டு பேசி பரிமாறும் பொழுது அந்த இடத்துல அன்பும் ஐக்கியமும் அந்த இடத்துல துளிர் விடுகிறது. இயேசு பாருங்க, தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த கடைசி ராபோஜனம் கொடுத்த சூழல்ல வீட்டுக்குள்ள இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாருடைய முகத்தையும் பார்க்கிறார், எல்லாருடைய உணர்வுகளை பார்க்கிறார், தன்னுடைய காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஆக
நல்லா சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. வேதத்தில் இருக்கிறவைகளை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையாய் மாற்றுங்க. ஆக நின்று கொண்டு சாப்பிடுவது ஒரு நாள் பரவால்ல. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இடம் இல்ல அப்படிங்கிறனால நீங்க நின்னுட்டு சாப்பிடுறீங்க பரவால்ல. ஆனா வீட்டில் இருக்கும் பொழுது கீழ உட்கார்ந்து குடும்பமா பேசி சாப்பிடுங்க. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதமும், சமாதானமும் பெருகும். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், சுகமும், செழிப்பும் எல்லாம் பெருகும். கர்த்தர் உங்களை அப்படியாகவே ஆசீர்வதிப்பார். ஆகவே நல்லா சாப்பிடுங்க. அவசரம் இல்லாம சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. மென்னு சாப்பிடுங்க. மென்னு சாப்பிடுறப்ப மாடு அசை போடுகிறது போல, மாடு கடகடன்னு சாப்பிட்டு தனியா போய் உட்கார்ந்து தன்னை இரைப்பையில இருக்கிற உணவை எடுத்து மீண்டும் மெல்லும். அதைப்போல காலையில அவசர அவசரமா போறீங்க, பரவால்ல. சாயந்தரம் வீட்ல உட்காரும் பொழுது குடும்பமா உட்கார்ந்து வேத வசனங்களை குறித்து, கர்த்தர் நடத்துற விதங்களை குறித்து, இன்னைக்கு என்னென்னவெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி சாப்பிடுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். காட் பிளஸ் யூ.